நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2025 24 பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நல்ல செயல்பாடுகள், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம், முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த 2025 நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த 2025 நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்களாகவும் மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதில் ராஜகிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்குவார். அவர் இயற்கை சுபகிரகம். சனி பகவான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற ரொம்ப ஸ்லோவாக போவார். அதாவது 9 கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம். இந்த ராகுகேது பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். எப்பவுமே முன்னோக்கி நகர பழக்கம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் நம்ம ராகுகேது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த 3 கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க. இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிரகங்களும் ஒன்று போல் ஒரு பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும். அந்த பயிற்சி காலம் இந்த 2025 யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து, அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் எண்ட் ஆஃப் பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறான்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மே மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே 14 உள்ள நுழைகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4 நாள் கேப்லேயே மே மாதத்தில் 18 ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு நகர்றாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு 2-3 நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 2 வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடல்களில் சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 12 ராசி நேயர்களும்
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது, என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன? நன்மையை சொல்கிறத விட கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் நீங்குமான்னு சொல்லுங்கள். அதை சொன்னீங்கனாலே போதுங்க. மனம் அழுத்தம் இல்லாமல் நாங்கள் பயணிக்க முடியுமா? எங்களுக்கு இதுதான் தேவை. மனசில் பலவிதமான கேள்விகள் வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால எங்களால் பயணிக்கவே முடியலைங்க அப்படின்ற ஒரு கேள்வி, முதன்மையான கேள்வியாக கட்டாயமாக கன்னிராசிக்காரங்க இந்த 2025 வைப்பீங்கிறது தெரியும். ஏன்னா கேது பகவான் கடந்த 2023 நவம்பர் மாதம் உள்ளே வந்திருந்தே உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. மனசுக்குள்ளே பலவிதமான ஆசைகளையும் பலவிதமான செயல்பாடுகளையும் வச்சு நீங்கள் செயல்பட்டாலும் முழு திருப்தியாக செஞ்சு முடிக்கலைங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அது உண்மையாகவே இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக சொல்கிற பலன். ஏதோ சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இதோட தன்மை கட்டாயமாக குறைஞ்சிரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இயல்பாகவே கன்னிராசிக்காரங்களுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய அறிவு திறமை அப்படியே கொட்டி கிடக்கும். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் யூகிக்க முடியாத ஆற்றல் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய யூகிக்க முடியாத ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஒன்றா மட்டும் எப்போ யோசிக்க முடியுது? கரெக்டாக பர்ஃபெக்டாக உள்நோக்கி பயணித்து யோசிக்கிறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கிரேட் கன்னிராசி கொடுத்துலாம். அந்தளவுக்கு ஒரு மென்மையான ஒரு அழுத்தமான செயல்பாடுகள் கன்னிராசிக்காரங்கிட்ட உறுதியாக இருக்கும். எளிதாக மற்றவர்களை கவர்ந்துருவீங்க. உங்கள் கூட இருப்பவங்க ஈஸியாக உங்களோட லாக் ஆகிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட ராசி தான் கன்னிராசி. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. கண் பார்வையின் மூலமாகவே, ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் பார்வையின் மூலமாக அனைவரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவீங்க. போய் பேசி தான் மற்றவங்கள மாதிரி பேசி புரிய வச்சு தான் இன்னொருத்தவங்களை கேட்ச் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டிங்கனாலே போதும், அவங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி உறுதியாக லாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விதத்தில் லாக்குன்னு சொல்லலாம். இன்னொரு விதத்தில் கன்னிராசிக்காரங்க எல்லார் மேலேயும் ஒரு அதிகமான அக்கறை செலுத்துகிற மாதிரி போய் லாக் ஆக்கிடுவாங்க. கன்னிராசியில் சில நேரங்களில் அதுவும் நடந்திருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அமர்ந்து ராசியில் நீச்சமாறார். சுக்கிரன் ராசியில் நீச்சமாறார். அதனால் பெண்கள் விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க கட்டாயமாக கவனமாக இருக்கும். அது கன்னிராசியில் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்பது தான் கிரக ரீதியான உண்மை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்காக முயற்சிகள் எடுத்து அலைஞ்சது தான் வித்தியாசம். ஒரு ஊருக்கு வலையில் பொண்ணு தேடி ஒரு ஊருக்கு வலையில் பல ஊருக்கு அலைஞ்சிட்டேன். இந்த ஊரில் பொண்ணு கிடச்சிருமா, அந்த ஊரில் மாப்பிள்ளை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க நிறையா இடங்களில் அலைஞ்சு கல்யாணம் முடியாட்டி கூட பரவாயில்லடா அப்படிங்கிற எண்ணத்தில் கூட நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை அமைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு 10,000 ரூபா அல்லது 20,000 ரூபா விஷயமா இருக்கும். அல்லது வெறும் 100 ரூபா விஷயத்துக்காண்டிலாம் என் தம்பி என் கூட சண்டை போட்டு போயிட்டான். ஒரு சின்ன ஒரு பொருள், அந்த பொருளுக்காண்டி என் தம்பி சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசளவுலையோ அல்லது வெளியே சொல்கிற அளவுக்கோ ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த நிலை மாறி என் சகோதரன் என்னை புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய இளைய சகோதரன் என் மேலே ரொம்ப அக்கறை காட்டுறாரு, என் இளைய சகோதரி என் மேலே ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை வெளியேறிடுச்சு, ஸோ நான் அதனால் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாச மலர்கள் கன்னிராசிக்காரர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இந்த 2025 ஏற்படும்.
உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே எதிர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நேர்மையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராஜ தந்திரங்கள் மூலமாக நீங்கள் அதனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய திறமைகளாக கொண்டு வந்து வெற்றி பெறுவீர்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் எத்தனை நாளாக வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த ஒரு வருஷத்தில் அப்படியே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருப்பீங்க. கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2023 நவம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 2024 மார்ச் எண்டு வரையும் கண்டிப்பாக மன அழுத்தம் இருந்திருக்கும். அவங்களுடைய தாயாருக்குமே இந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். நம்மளுடைய கன்னிராசியில் உள்ள நேயர்களுடைய தாயாருக்குமே மன அழுத்தங்களும் உடல் ரீதியாக சில பாதிப்புகளையும் சந்தித்திருக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் தாயாருக்குள்ள மன அழுத்தம் நீங்க போகுது. அப்புறம் உங்களுக்கும் அந்த மன அழுத்தம் நீங்கி நீங்கள் உறுதியாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்டா 2024 ஒரு மே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையை 2024 கொடுத்துருச்சு. ஸோ இந்த 2025 அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கொடுக்குமா, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி தருமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மன அழுத்தங்கள் நீங்கள் போது நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அந்த பிளானை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு பிளான் போட்டு ப்ராப்பராக எழுதி வைப்பீங்க. ஒன்று அந்த பேப்பரை வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த பேப்பரை தேடுவீங்க. அதுக்குள்ளேயும் உங்கள் பிளானே முடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம். ஆனால் இனி வருங்காலங்கள் பேப்பரே இல்லைனாலும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அடிப்பீங்க. ஆமாம்ல, இந்த பாயிண்ட் அங்கே எழுதணும்ல, இந்த பாயிண்ட் தானே அப்படின்னு நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லி அதை எதிர்நோக்கிற ஒரு காலமாக ஏற்பட போகுது. உங்களுடைய தாயாரின் உறவின் மூலமாக பொருளாதார ரீதியான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். நகை வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு நகைக்கடையை போய் எட்டி மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, நகைக்கடையில் வேலை பார்க்க மட்டும் தான் முடியுது, அல்லது நகைக்கடை பக்கத்தில் பெட்டிக்கடை மட்டும் தான் வைக்க முடியுது. ஆனால் நகைக்கடையில் போய் நகை வாங்க முடியலன்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் புதிதாக நகைகள் வாங்கி சேமிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எங்கேருந்தே வந்துச்சு இல்லையா, இவனுக்கு மட்டும் வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என விருப்பப்பட்டால் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் முடிந்தளவு பழைய வண்டியை வாங்கிக்கோங்க. புதிய வண்டி வாங்கிறதுக்கான முயற்சி எடுத்தால் மே மாதத்துக்குள்ளே வாங்கிக்கோங்க, அல்லது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஸோ பழைய வண்டி வாங்கினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, 3 வீலராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இந்த 2025 உங்களுடைய கௌரவ பட்டம் அங்கீகரிக்கப்படும். உங்களை அங்கீகரித்து உங்களுடைய நகராட்சி அல்லது மாநகராட்சி அல்லது ஊராட்சி, ஒன்றியம் மற்றும் முதலமைச்சர், பிரதமர், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கீழ் உள்ள அனைத்து அதிகாரியுமே உங்களை மதிப்பளிப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கிறது. கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வாங்கினது 1 லட்ச ரூபா, கெட்டது 3 லட்ச ரூபா. அப்போ கேட்க போனால் நம்மகிட்டே சண்டை போடுறாங்க, நம்மளை தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் சரியான நபரை கண்டுபிடிச்சு அந்த நபர் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கன்னிராசியில் உள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட பணியில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. கன்னிராசியில் சினித்துறையில் இருக்கின்ற, சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கின்ற மற்றும் யூடியூப் சேனல், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும்,
அற்புதமான வருடமாகவும் உறுதியாக இருக்கும். மாதம்னா 12 மாதமும் அற்புதம் தான். அதில் மே மாதத்துக்கு மேலே அற்புதம். இதில் வருடத்தில் இந்த வருடம் 2025 ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க போது. நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க. ஸோ பொருளாதார நிலையில் உள்ள தடையை நீக்கி நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள், மகிழ்ச்சி அடையப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் ஸ்தலம் பார்த்திங்கன்னா குச்சனூர் கோயிலுக்கு ஒரு தடவையாக போயிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானை சனி பெயர்ச்சி அப்போ வழிபாடு செய்வது அல்லது சனி பெயர்ச்சி நடந்த பிறகு குச்சனூர் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்வது மூலம் உங்களுக்கு ஏற்படும் கிரக ரீதியான அமைப்பில் உள்ள தாக்கம் மற்றும் தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரக நிலைகள் கொடுக்கின்றன. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள், கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். மீதி உங்களுடைய கேள்வி, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள், கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். வீடியோ பார்த்தேன், அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்கிற கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம், ஒரு நல்ல செயல்பாடுகள். ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகுது, உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நேயர்களே, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. ஆன்லைன் மூலமாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள், அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஜாதகம் பார்த்துக்கிருப்போம், ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.